அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்டு டிரம்ப் அமைச்சரவை மற்றும் அரசு துறைகளை கட்டமைத்து வருகிறார். அந்த வகையில் தேர்தல் பரப்புரையின் போது அறிவித்த அரசாங்க சிறப்பு திறன் துறையை உருவாக்கியுள்ள டிரம்ப் அதன் தலைவர்களாக எலான் மஸ்க் மற்றும் விவேக் ராமசாமியை நியமித்துள்ளார். இந்த அறிவிப்பு அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய சாதக அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. 47வது அமெரிக்க அதிபர் தேர்தலில் சமீபத்தில் வெற்றி பெற்ற டொனால்டு டிரம்புக்கு தொடர்ந்து தேர்தல் நேரத்தில் அவருக்கு உறுதுணையாக இருந்த எலான் மஸ்க் அமெரிக்க ஊடக நிறுவனங்கள் தொடர்ந்து புறக்கணித்து வந்தபோது உலகையே தன்னுடைய ஸ்பேஸ் எக்ஸ் ஆராய்ச்சிகள் மூலம் கதிகலங்க வைக்கும் வல்லமை படைத்த எலான் மஸ்க் இணையத்தின் மூலமாக மக்களிடத்தில் டிரம்பை கொண்டு சேர்த்தார். இதற்கு கைமாறு செய்யும் விதமாக அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றார் எலான் மஸ்குக்கு அமைச்சர் பதவியையோ அல்லது வெள்ளை மாளிகை ஆலோசகர் பதவியையோ கொடுப்பேன் என வெளிப்படையாக பேசியிருந்தார். சொன்ன வாக்கை டிரம்ப் காப்பாற்றியுள்ளார். இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த 2 அற்புதமான அமெரிக்கர்களும் எனது அரசில் பணியாற்றுவதற்கும் வீண் செலவை குறைக்கவும் அமெரிக்காவை காப்பாற்றுவதற்கும் தேவைப்படுகிறார்கள். 2026ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் தேதிக்குள் அவர்களின் பணி முடிவடையும். சுதந்திர பிரகடனத்தின் 250வது ஆண்டு விழாவில் திறமையான அரசாங்கம் அமைந்திருப்பது நம் நாட்டிற்கு கிடைத்த பரிசு என குறிப்பிட்டுள்ளார். இதனால் இனி அமெரிக்கர்கள் வேலை நேரத்தில் ஓபி அடிக்க முடியாது, தேவையின்றி பணத்தை செலவு செய்ய முடியாது, அரசு சொத்துக்களை அதிகாரிகள் நஷ்டமடைய விட முடியாது. இப்படி பல்வேறு விஷயங்களை கண்காணிக்கும் DOGE துறையின் தலைவராக எலான் மஸ்க் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதால் அமெரிக்கர்கள் கலக்கத்தில் உள்ளனர். அரசாங்கத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் சரியாக பணிபுரிகிறார்களா? அவர்கள் எங்கே தவறு செய்கிறார்கள்? எங்கே நேரம் செலவாகிறது? எங்கே பணம் வீணடிக்கப்படுகிறது என்பதை கண்டுபிடித்து அவர்கள் மீது இனி உடனடி ஆக்ஷனை எலான் மஸ்க் எடுப்பார் என்று டிரம்ப் ஏற்கனவே பிரச்சாரத்தின் போது தெரிவித்திருந்தார். அதனால் ஊழியர்கள் இனிமேல் ஓபி அடிக்க முடியாது, அரசாங்க பணத்தை சரியாக கையாள வேண்டும். மஸ்க் நினைத்தால் அமெரிக்க அரசாங்கத்தில் என்ன மாதிரியான மாற்றங்களை வேண்டுமானாலும் செய்ய முடியும். அதேபோல் பட்ஜெட் தாக்கல் தொடங்கி பல முக்கிய முடிவுகளில் நேரடியாக எலான் மஸ்க் பங்கேற்பார். அதே நேரம் பெயரில் அரசாங்கம் என இருந்தாலும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அரசாங்கத்துறை அல்ல, அரசாங்கத்திற்கு வெளியிலிருந்தே ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை வழங்கும் துறை மட்டுமே. டிரம்ப் வெற்றி பெற்றதும் இந்தியாவுடன் உறவை மேம்படுத்துவேன் என்றும் தனது நாட்டின் வளர்ச்சிக்கு பெரும் பாடுபடுவேன் என வாக்குறுதிகளை கூறினார். டிரம்ப் வெற்றியினால் இந்தியாவிற்கு ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமாக இன்னும் பொருளாதாரம் அதிகரிக்கக்கூடும் என கூறப்படுகிறது. டிரம்ப் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் பதவியேற்கும் நிலையில் இப்போது தனது துறையை வளப்படுத்தி வருவது வரவேற்பை பெற்று வருகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.